பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே கட்டப்படவுள்ள மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஈசிஆர் ஓஎம்ஆர் இணைப்பு சாலை பாலத்திற்கான சிஆர்இசட் அனுமதிக்கு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை விண்ணப்பித்துள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கிழக்கு கடற்கரை சாலையும் பழைய மகாபலிபுரம் சாலையும் இணைக்கும் திட்டம் விரைவில் நிறைவேறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்கிங்ஹாம் கால்வாயின் மீது இதற்காக இரும்பு பாலம் அமைக்கப்பட உள்ளது. துறைப்பாக்கம் முதல் நீலாங்கரை ஆகியவற்றை இணைக்கும் இரும்பு பாலத்தை 37 கோடிக்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைக்க உள்ளது. இதற்கான டெண்டர் விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சோழிங்கநல்லூர் மற்றும் திருவான்மியூரில் நெரிசலை குறைக்கும் வகையில் 6 வழி சாலை 36 மீட்டர் நீளமுள்ள பாலத்தில் பன் மற்றும் அப்ரோச் சாலைகள் அமைக்கப்படும். 4 மீட்டர் தூரத்திற்கு வெள்ளம் வெளியேறும் வசதியுடன் படகு இயக்கத்தையும் அனுமதிக்கும் வகையில் பாலம் அமைக்கப்படும். ஏற்கனவே ஓஎம்ஆர் பக்கத்திலிருந்து 1.4 கிலோமீட்டர் இணைப்பு சாலை ஒரு பகுதி முழுமையடைந்துள்ளது. ஒரு கட்டமாக துறைப்பாக்கம் மற்றும் நீலாங்கரை இணைக்கும் பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே நகரின் ஓஎம்ஆர் ஈசிஆர் இணைப்பு இரும்பு பாலம் கட்டும் பணி 2 மாதங்களில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 கோடியில் வெங்கடேசபுரம், இளங்கோ நகர், மணியம்மை தெரு, வீரமணி தெரு, அறிஞர் அண்ணா சாலை, பாண்டியன் சாலை ஆகிய சாலைகளை இணைக்கும் வகையில் 3 இரும்பு பாலங்கள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டது. 2019 டிசம்பரில் கால்வாயின் குறுக்கே 6 இடங்களை குடிமை அமைப்பு இறுதி செய்து வடிவமைப்புகள் தயார் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலை ஆகிய சாலைகளை இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பல காலமாக நிலுவையில் இருந்த நிலையில் ஒரு வழியாக இதற்கு தற்போது டெண்டர் விடப்பட்டுள்ளது. மொத்தமாக 1000 கோடி செலவில் உருவாகவுள்ள இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மொத்தமாக சென்னையை அடியோடு மாறும். ஓஎம்ஆர் ஈசிஆரில் தற்போது உள்ள 1.5 மணி நேர பயணம் அதிகபட்சம் 20 நிமிடமாக குறையும் என்கிறார்கள். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக கிழக்கு கடற்கரை சாலையை சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு இணைக்கும் பூஞ்சேரியில் ட்ரம்பட் இன்டர்சேஞ்ச் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும். 1.8 கிலோமீட்டர் நீளம் 40 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட இணைப்பு வசதி ஈசிஆரில் போக்குவரத்தை குறைக்கும். நகரத்திற்குள் செல்லாமல் எண்ணூருக்கு வசதியாக பயணிக்கவும் அனுமதிக்கும். இந்த சாலைக்கு சிபிஆர்ஆர் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிபிஆர்ஆர் முடிந்ததும் பல இடங்களுக்கு இணைப்பு அதிகரிக்கும். எண்ணூரிலிருந்து ஒருவர் புதுச்சேரிக்கு சாலை மார்க்கமாக 5.5 மணி நேரத்திற்கு பதிலாக 3.5 மணி நேரத்தில் செல்ல முடியும் என்று இது நேரத்தையும் எரிபொருளையும் மிச்சப்படுத்தவும் வாகனங்களின் தேய்மானத்தை குறைக்கவும் உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள ஓஆர்ஆர் சாலை, அதாவது அவுட்டர் ரிங் ரோடு சாலையும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதன்படி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் டெல்லியை சேர்ந்த ருத்ராபிஷேக் என்டர்பிரைசஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு 62 கிலோமீட்டர் வெளிவட்ட சாலையின் இருபுறமும் மேம்படுத்துவதற்கான வரைபடத்தை தயாரிக்க ரூபாய் 2.9 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது. கான்கிரீட் கட்டமைப்புகளுக்கு பதிலாக இரும்பு பாலங்கள் அமைக்க குடிமை அமைப்பு முடிவு செய்துள்ளது. மறுபுறம் சாலைகளை இணைக்க ரோட்டரி பாலம் அமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முன்மொழிந்துள்ளது. மேலும் எண்ணூர் நெடுஞ்சாலையில் ரயில்வே லெவல் கிராசிங் 2இல் ரூபாய் 75 கோடியில் புதிய பாலம் கட்டப்படும். தொண்டியார்பேட்டை கடும்பாடியம்மன் கோவில் தெருவை இணைக்கும் கொடுங்கையூர் கால்வாயின் குறுக்கே உள்ள பழைய பாலமும் தமிழர் வீதியில் உள்ள மற்றொரு பாலமும் இடிக்கப்பட்டு முறையே ரூபாய் 8.2 கோடியிலும் ரூபாய் 4.38 கோடியிலும் புதிய பாலங்கள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.